இதுதான் நம்ம விக்ரம் சார் அண்ணன் வீடு பெசன் நகரில். பார்த்துக்குங்க வீடு எப்படி இருக்குன்ட்டு. பெசன் நகர் வந்தால் சார் வீடை பார்க்காம போக மாட்டேன். சார் வீடை பார்த்து தான் போவேன். அண்ணன் தான் இருக்காங்க, பையன் போஸ்டர் வச்சுருக்காருங்க. பைசான் இதுதான் அண்ணன் வீடு, விக்ரம் சார் அண்ணன் வீடு. ஆக்டர் விக்ரம் சார் அண்ணன் வீடு பெசன் நகர். நம்ம ஆட்டோ அங்கே நிற்கிது பாருங்கள். சார் வீட்டுக்கு வந்தோம், பார்த்தோம் சார் வீடை. அப்போ நான் ஃபஸ்ட்டில் வரும்போது இங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ முடிஞ்சிச்சு போல். சாரை பார்க்கலாம். எப்போ பார்க்கலான்னா விடிய காலில் பார்க்கலாம். வெளியே வருவார் எப்போயாவது ஒரு தடவை. ஆட்டோ ஓட்டு வரும்போது பார்ப்பேன் நான். ஆனால் ஃபோட்டோ எடுக்க தான் அனுமதி தந்ததில்லை. ஆமாம், ஏன்னா அவர் வாக்கிங் வர டயத்தில் கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க. அதனால் இப்போ மற்ற தரன்ட்ருக்காங்க, ஒரு நாள் எனக்குன்னு தரன்ட்ருக்காங்க ஃபோட்டோ. அப்போ நான் இன்ஸ்டாவில் போடுவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், யூடியூப்பில் போடுவேன். பாருங்க, அதுதான் அவர் சாரோட வீடு. இங்கே இருக்காங்க, வேறு எங்கேயும் இல்லை. சில இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சார் வந்து இங்கே வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாம், சார் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இப்படிலாம் வீடு இருக்கும். சார் வீடு இருக்கிறதுனால இங்கே வந்து அவர் பையனோட போஸ்டர் வச்சுருக்காங்க, பெசன் நகர். இதுதான் சாரோட தெரு பேர், ஸ்ட்ரீட் பேர். இந்த இதை லொக்கேஷன் போட்டிங்கன்னா சாரோட வீடை வந்து பார்த்துடலாம் சென்னையில். பார்த்தீங்களா, நான் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தேன். அதில் சார் வீடை பற்றி நான் பார்ப்பேன். வாரத்தில் 5 நாள் பெசன் நகர் வருவேன். அப்போ வந்து சாரோட வீடை பார்ப்பேன். பார்த்தீங்களா, அக்கா சாரை பார்க்கணுன்னு கர்நாடகா வந்து வந்திருக்காங்க. சார் இல்லைன்னு சொன்னதும் அக்கா போகிறாங்க. என்ன பண்ணுறது, என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினாங்க. இதுபோல் நிறைய பேர் வராங்க ஆக்டர் பார்க்கணுன்னு வெளியூர்லேருந்து. ஆனால் உள்ளே இருக்காங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் வெளியில் இருக்க செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லி, சார் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆசையோடு தானே வராங்க பார்க்கணுன்னு. என்ன பண்ண போகிறாங்க, காசாக கேட்க போகிறாங்க, ஒரு ஃபோட்டோ கேட்க போகிறாங்க, அவ்வளோதானே, கொடுக்கலாமே. சரி விடு, நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. வந்தோமா பார்த்தோமா போய்கினே இருக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் நான் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி பேசலை, எடுக்கலை. சென்னையில் எவ்வளோ நாள் இருப்புன்னு தெரில.